வெளிநாட்டிலேருந்து டூரிஸ்ட்டுக்காக நீங்கள் வாங்க, வி வெல்கம் யூ, அதிதி தேவோ பவன்னு எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. நாங்கள் வெல்கம் பண்ணுறோம். இல்லை இந்தியன் சிட்டிசன்ஷிப் வாங்கிக்கோங்க, அதுவும் நாங்கள் செஞ்சுருக்கோம். பாகிஸ்தானை சேர்ந்தவங்களுக்கு கொடுத்துருக்குறோம், ஆப்கானிஸ்தானை சேர்ந்தவங்களுக்கு கொடுத்துருக்கோம், முஸ்லீம்களுக்கு கொடுத்துருக்கோம். எந்த பிரச்சனையுமே கிடையாது. நீங்கள் ரெண்டுமே இல்லாமல் வந்து அதுக்கு ஊடுருவல்காரர்கள்னு பேர், இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ்னு பேர். அப்போ வந்து அதை இமிகிரண்ட்ஸை சேர்க்க முடியாது. புரியுங்களா? நீங்கள் வந்தவர்கள் எங்கள்கிட்ட வந்து தெரிஞ்சு சொல்லி வந்தீங்கன்னா தாராளமாக வாங்க. நீங்கள் ஊடுருவல்காரர்களை எப்படி நாங்கள் வந்து இமிகிரண்ட்டாக எடுக்க முடியும்? அவங்கெல்லாம் வந்து திருட்டுத்தனமாக தெரியாமல் அவர்கள் நாட்டுக்கும் விசுவாசமாக இல்லாமல் வந்த நாட்டுக்கும் விசுவாசமாக இல்லாமல் இருக்கிறவங்க. நாளைக்கு வந்து வேலை பார்க்குறாங்க, நாளை கழிச்சு என்ன பண்ணுறாங்கன்னு யாருக்கு தெரியும்? அப்போ வெளியூர்காரர்கள், வெளிநாட்டுக்காரர்கள், ஊடுருவியர்களை நம்ம வந்து எந்த மதம் எந்த ஜாதின்னு பார்க்கறது நியாயம் இல்லை. அவர்கள் முஸ்லீம்கள் என்பதற்காகவோ மைனாரிட்டி என்பதற்காகவோ பாஜக பேர் அதெல்லாம் சம்பந்தமே இல்லை. இப்போ நான் தமிழ்நாடு போலீஸ் தான் அரெஸ்ட் பண்ணுச்சு திருப்பூர்லேயும் கோயம்புத்தூர்லேயும் மற்றவர்களையும். அப்போ அவங்க வந்து முஸ்லீம்கள் பார்த்துச்சா கிறிஸ்டியன்கள் பார்த்துச்சா? நம்ம அவங்கள எந்த ஊருன்னு தானே கேட்குறோம், என்ன மதம்னு கேட்கலையே. புரியுங்களா? நீங்கள் எந்த ஊருக்குன்னு கேட்குறோம். நான் தமிழ்நாடுங்க, ஓகே. நீ எந்த ஊருங்க? பங்களாதேஷுங்க. அப்போ நீ எந்த மதங்கிற கேள்வி வராது. அப்போ இந்த மதங்கிறது இவர்கள் அரசியலுக்கு பயன்படுத்தக்கூடிய விஷயம். எதுவாக இருந்தாலும் அரசியல் படுத்திட்டு கொண்டு வருவாங்க. அப்படி கேட்குறேன். இந்த விஷயத்தை எஸ்பெஷலி பங்களாதேசிகள் இந்தியாவுக்குள்ளே ஊடுருவக்கூடிய விஷயத்தை இந்திரா காந்தி டீல் பண்ணியிருக்கிறாங்க. வங்கதேச போரின் போது லட்சக்கணக்கான பேர் அகதிகளாக வந்தாங்க. இன்னைக்கு ஊடுருவி இருக்கிறாங்க. புரியுங்களா? அன்னைக்கு வங்கதேச போர் இருந்தபோது அகதிகளாக வந்தாங்க, நம்ம கொடுத்தோம். அப்போ இந்திரா காந்தி சொன்னாங்க, நாங்களாம் அவங்களை வச்சிருக்க முடியாதுங்க, அவங்க நாட்டுக்கு அவங்க போயாகணும். அப்போ அவர் இந்திரா காந்தி முஸ்லீம்னு பார்த்தாங்களா ஹிந்துன்னு பார்த்தாங்களா? எங்கள் நாட்டில் பங்களாதேசில் வைத்திருக்க முடியாது, நாங்கள் திருப்பி அனுப்புவோம், அவர்கள் திருப்பி செல்ல வேண்டும்னு சொன்னாங்க. அப்போ ரோஹிங்கியா முஸ்லீம்கள் வந்திருக்கிறாங்க. அப்போ முஸ்லீம்கள்னு பார்த்துட்டு பங்களாதேஷும் பாகிஸ்தான் அவங்களை வச்சுக்க வேண்டியதானே? அந்த ரெண்டுமே இஸ்லாமிக் கண்ட்ரிஸ் தானே. நம்மளாவது மதச்சார்பற்ற நாடு. அவங்க இஸ்லாம் அவங்க வச்சுக்கொண்டு தானே. ரோஹிங்கியா முஸ்லீம் ஏன் பாகிஸ்தான் வச்சுக்க மாட்டுது? ரோஹிங்கியா முஸ்லீம் ஏன் பங்களாதேஷ் வச்சுக்க மாட்டுது? அப்போ நான் மட்டும் வச்சுக்கணுமா? அப்போ முஸ்லீம்கள்ங்கிறது இல்லை பிரச்சனை. புரியுங்களா? அவங்க வந்து ஊடுருவல்காரர்களுங்கிறது முக்கியமான பிரச்சனை. அப்போ ஊடுருவல்கள் எந்த மதத்தவர்களுங்கிற கேள்வியே கிடையாது. அது பாஜகவா காங்கிரஸாங்கிற கேள்வியும் கிடையாது. அதுதான் நான் இந்திரா காந்தி உதாரணம் சொன்னேன். இந்துவா முஸ்லீமாங்கிற உதாரணமும் கிடையாது. அதுக்காக தான் ரோஹிங்கியா முஸ்லீமும் குறிப்பிட்டு சொன்னேன்.